என்ன தான் பண்ணாலும் நம்மளை பார்த்து இந்த உலகம் கேலி பண்ண தாங்க செய்யும். ஆனா, இதெல்லாம் நம்ம கடந்து போக இப்போலாம் பழகிக்கிட்டோம். ஆனா, அத விடவும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு பெரிய ஆரவாரம், கைத்தட்டல் கிடைக்கும். அதில விழுந்து கஷ்டப்படுறவங்க தான் பல பேரு. நம்ம 10த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பான். அவனுக்கு ரொம்பவே அப்ளாஸ், கைத்தட்டல், ஆரவாரம் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, அவன் 12வதுல கோட்ட விட்டுருப்பான். இதே 12வதுல நல்ல மார்க் எடுத்து இருந்திருப்பான். அவன வந்து நல்லா அப்ளாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அவன் அதில மிதந்து ப்ரொஃபஷனல் டிகிரியில் வந்து கை விட்டுருவாங்க. இதுதான் நம்ம சொசைட்டிக்கு நம்ம முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதுவும் குறிப்பா நம்ம ஸ்டூடண்ட்ஸுங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, த டேய் வெற்றி அப்படிங்கிறது நம்ம அத வச்சு கொண்டாடுறதுக்கான விஷயம் கிடையாதுடா. வெற்றிங்கிறது ஒரு பொறுப்பு. அத நீ எப்படி லீட் பண்ணிட்டு போறியோ, அத பொறுத்து தான் உன்னுடைய சக்சஸ் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. அப்புறமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னன்னா, "மச்சான் நான் வந்து லவ் ஃபெயிலியூர் ரொம்ப கஷ்டமா இருக்குடா" அப்படின்னு சொன்னான். "அந்த வலி என்னால தாங்க முடியல" அப்படின்ற மாரி அவன் சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "என்னடா நீ போய் பேசிட்டு இருக்க? ஒரு நாள் உனக்கு பல்லு வலி வந்துச்சுன்னு வையேன், அப்ப தெரியும் அப்படி புடிச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்திருப்ப பாரு நாள் முழுக்க, ஆட்டோமேட்டிக்கா கண்ல நம்மளா நினைக்கலனா கூட அதுவா கண்ணீர் வரும் பாருங்க. அது வந்து அவ்வளோ பெரிய வலியா இருக்கும். அதனால நீ பல்லு வலி வராத வரைக்கும் சந்தோஷப்படு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த மாரி பேசுறத நிறுத்திட்டு ஒழுங்கா வேலைய போய் பார்றா" அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுக்கிறேங்க இன்னைக்கு. தேங்க் யூ.